ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புது வகையான ஒரு சமையலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கர்நாடக மாநிலத்தில் உடுப்பியில் செய்யக்கூடிய ஒரு பழமையான சமையலும் கூட. அதாவது பைனாப்பிள் கொஜ்ஜு, அன்னாசி பழத்தை வச்சு செய்யக்கூடிய கொஜ்ஜு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கும்பகோணம் சேவரிஸ்க்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பைனாப்பிள் கொஜ்ஜுல இனிப்பு, காரம், புளிப்பு, உப்பு இது நாலுமே சரிசமமாக இருக்கும். அதனால் இதோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். கர்நாடக மாநிலத்தில் எல்லா விசேஷங்கள்லையும் இந்த பைனாப்பிள் கொஜ்ஜு கண்டிப்பாக இலையில இருக்கும். இது இல்லாத விசேஷங்களே இல்லைங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. அது எப்படி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இப்போது இந்த கொஜ்ஜுக்கு என்னென்ன வறுத்து அரைச்சிக்கணுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு போட்டால் அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் முக்கால்வாசி பேர் கருப்பு எள்ளு எடுத்துக்க மாட்டாங்க, வெள்ளை எள்ளு தான் எடுத்துப்பாங்க. அதோடு இல்லாமல் இந்த கருப்பு எள்ளு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை தோலோடு சேர்க்கும்போது அதோட மருத்துவ பலன் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் கருப்பு எள்ளு எடுத்துட்டுருக்கேன். எது வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பு எள்ளை எண்ணெய் விடாமல் வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். அது படபடான்னு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்தோம் அப்படின்னா அதோட கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக தெரியும். அதனால தான். அதுக்கப்புறமா ஒரு 10 பேடிகை மிளகாய். நான் பேடிகை மிளகாய் சேர்த்துட்ருக்கேன். இதுக்கு ஆக்சுவலி பேடிகை மிளகாய் தான் சேர்ப்பாங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பேடிகை மிளகாய் கிடைக்கல அப்படின்னா நார்மல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நார்மல் மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா இதில் காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு, மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்துட்டு அது கூட 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஜ்ஜுல எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். நான் இந்த சைஸ் பைனாப்பிளில் பாதி பைனாப்பிள் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு காய் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறையா பைனாப்பிளும் சேர்த்துக்கலாம். இது பெரிய பைனாப்பிள், அதனால் நான் பாதி தான் எடுத்துட்டுருக்கேன். இந்த பைனாப்பிளை தோலை எடுத்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நல்லா வெந்துடுது. இந்த பைனாப்பிள் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணி. இதில் புளி ஜாஸ்தி போடக்கூடாது, ஏன்னா பைனாப்பிள்லேயே கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். புளி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இந்த வெல்லம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாத்தையுமே சரிசமமாக்கிறதுக்காக சேர்க்குறோம். அதோடு இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு சுவையும் கொடுக்கும். இது ரொம்ப திதிப்பாக இருக்கும்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா வெல்லம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமோ அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். இது உப்பு காரத்தோடையும் இருக்கும். இதில் வெல்லம் சேர்த்து கொதிக்க ஆரம்பித்த உடனேயே ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும்.
இப்போது அந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை இந்த கொஜ்ஜுல சேர்க்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்க விடுங்க. இப்போ கொஜ்ஜு நல்லா வெந்தெடுத்து இந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து இந்த கொஜ்ஜுல சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியதுதான். கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம். ரொம்பவே சுவையான பைனாப்பிள் கொஜ்ஜு ரெடி ஆகிடுது. இது ஒரு வித்தியாசமான ரெசிபியும் கூட. ஏன்னா எப்போவுமே நம்ம சமையல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே காய்கறியை வச்சு தான் பண்ணுவோம். இதில் பழம் சேர்ந்துருக்கு. நம்ம தமிழ்நாட்டு சைடு மாம்பழத்தை யூஸ் பண்ணி சாம்பார் பண்ணுவோம். கர்நாடகாவில் இந்த பைனாப்பிளை வச்சு கொஜ்ஜு பண்ணுவாங்க. இது இங்கே அக்யூசிலின்னு ஒரு உப்மா டைப்பில் ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் பொங்கலுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கொஜ்ஜு. இந்த அக்யூசிலி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அதை உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த பைனாப்பிளில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். அதோடு இல்லாமல் வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பைனாப்பிளை நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். சில பேருக்கு பைனாப்பிளை அப்படியே சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஜ்ஜு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு புது சமையலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.